தட்டுன்னு தட்டுது, மழை தட்டுற மாதிரி வெயில் ரொம்ப தட்டி எடுக்குது. இப்போ அக்னி நட்சத்திரம் வேற வரப்போகுது. அது நம்மளால தாங்க முடியறது இல்லை, நம்மளாலே முடியாது, குழந்தைங்கனால சுத்தமாகவே முடியாது. எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் ஜூஸ், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எல்லா குழந்தைகளும் இந்த வெயில் காலத்துக்கு கேட்டே இருப்பாங்க. அம்மாமார்களும் அப்பா அம்மாரும் வாங்கி குடிச்சிட்டே இருப்பாங்க. டெய்லியும் கேட்பாங்க, காலையிலையும் சாப்பிடணும், நைட்டும் சாப்பிடணும், மதியானம் சாப்பிடணும், அந்த சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் குழந்தைகளுக்கு வரும். பொதுவாகவே நாம் இப்போ சுவாசத்துலேருந்து குடிக்கிற தண்ணிலேருந்து எல்லாமே கெமிக்கல், எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கையே. அதனால நம்ம தரமான பொருள், ஆர்கானிக் பொருள் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்ம முட்டாள்தோணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் ஒரு ஐட்டம் 2 ஐட்டத்தில் கொடுக்கலாம். இப்போ மறுக்க நம்ம வெஜிடபிள்ஸ் இருந்து எல்லாமே ஹைபிரிட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு ஃப்ரூட்ஸ் வந்து. அதனால நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை. சரி, ஐஸ்கிரீம் என்ன பண்றதுங்க, நம்ம அதை செஞ்சுதானே தீரணும். நான் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்லயே குல்ஃபி செஞ்சு வச்சிருவேங்க. உண்மையை சொல்றேன், நான் எதுவுமே அவ்வளோ சட்டுன்னு கடையில் போய் நான் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு ரேர் தான் ஃபேமிலி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். அதுவுமே நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேப்பர் கூழு அது என்னென்னமோ சொன்ன போட்டு அதுலேயும் கொஞ்சம் பயம். சரி, எல்லாமே விஷத்தை தான் சாப்பிட்றோம், அதையுமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையாவது கொஞ்சம் விஷம் வாக்கத்தை வந்து சாப்பிடலான்ட்டு இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருக்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு. இது ஒரு பேக்கெட்டு 40 ரூபா. ஓகேங்களா, இதுல வந்து நம்ம எவ்வளவு பால் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் வரும். ஓகேங்களா, நாம வந்து 2 பேக்கெட் பால். ஓகேங்களா, அது 2 பேக்கெட் பால். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா தேங்காய் ஐஸ் தான் செய்வேங்க. தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காவை எடுத்து நல்லா உடைச்சு அந்த மேல இருக்கிற தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சியில நல்லா நைஸா அரைச்சிட்டு அதோட பால் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு நான் ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்க்கலாம்னு அந்த சாந்தோட போட்டுட்டேங்க. அது சாப்பிட்றப்போ திப்பிரியா வாயில வரும்போது எங்க வீட்டுக்காரு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நானே செஞ்சு வைக்கிறங்காட்டி எங்க வீட்டுக்காரெல்லாம் ஐஸே சாப்பிட மாட்டாரு. அவருமே டெய்லி ஒரு ஐஸ் சாப்பிட்ட வேலைக்கு போறது. ஏன்னா வெயிலுக்கு அது ஏதோ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்றாரு. அதனால நீங்களுமே எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரீசர் இருக்கும். இந்த ஃப்ரீசர்ல நீங்க இந்த மாதிரி குல்ஃபி இது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க. இது வந்து 29 ரூபாய்க்கு, இது டி மார்க்கெட்ல வாங்கினது 29 ரூபா. நான் 5 பீஸ் அன்னைக்கு இருந்தது 5 தான் நான் வாங்கினேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து மீசோலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லிமைஸ் இதுக்கெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. கேப் கொடுத்தா அது உள்ளிட்டு எடுக்கிற போது ரொம்ப சிரமமா இருக்குது. நான் வந்து ஐஸ் குச்சி வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டுங்க. இது 1 யூஸ் மாதிரி தூக்கி வீசிடலாம். இது ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த குல்ஃபி ஐஸ் அச்சுன்னு சொல்லி போட்டு இது வாங்கினதுங்க. ஆனால் இது இந்த மாதிரி வாங்கிடாதீங்க யாருமே. வாங்கினா எடுக்க முடியறது இல்லை. ஏன்னு கேட்டினா இப்போ இது எடுக்கிற போது ஒரு பீஸ் எடுத்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு டம்ளரில் கொஞ்ச நேரம் டிப் பண்ணிட்டு எடுத்து அப்படியே நைஸாக அப்படியே வந்துருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது அச்சு மாதிரி இருக்குது ஃபுல்லாக, இது எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வாங்கிடாதீங்க, தனித்தனியாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கிக்கங்க. இந்த மாதிரி தனியாக இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி ஒரு பீஸ் வேணும்னா நம்ம இதை மட்டும் தனியாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம், தனியாக யாருக்கு வேணும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ இதில் இருக்கிற அச்சத்தை இதில் வச்சிருக்கிறேன் நான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 11 ஐஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். குச்சி போட்டு வச்சுட்டோம். 2 பேக்கெட் பால், அந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஓகேங்களா, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இப்போ இதே வந்து ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாமே போட்டுடலாம். சரிங்களா, ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாகவே போட்டுடலாம். இது மேங்கோ ஃப்ளேவரு. எங்களுக்கு வந்து மேங்கோ பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மேங்கோ வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் இது ஒரு தடவை நாங்கள் சாப்பிட்டு தான் தீருவோம். நல்ல மேங்கோ ஃப்ளேவருங்க. இதுலேயும் வந்து கெமிக்கல் இருக்குதுங்க. நம்மளாம் கெமிக்கல் இல்லைனால எதையுமே சொல்ல முடியாது. இதனடா இது 11 ஐஸுக்கு ஒரு பேக்கெட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இது போட்டாலுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஜெல் மாதிரி வந்து நல்ல ஒரு பார்க்கறக்கே கெட்டி ஆயிரும். நீங்கள் ஐஸை பிரிச்சுன்னு பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இதில் நம்மளுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 3 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு நல்லா மிக்சியில் அடிக்கலாம். மிக்சியில் அடிச்சுங்க மூஞ்சியெல்லாம் தெரிச்சிருச்சுங்க ஒரு தடவை. அதனால் வேஸ்ட்டு தான், அந்த குல்ஃபியே செய்ய முடியாமல் போச்சு. நான் அதனால் இந்த பீட்ரு வச்சு கையிலையே இப்போ நல்லா இப்படி பண்ணோம்னா அது நல்லா கலங்கிக்குதுங்க. நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். ஒரு சிலர் வேறு மாதிரி செய்யலாம்.
நான் செய்கிற மெத்தடை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்காய் ஐஸ் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேங்க. அது பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊற்றியாச்சு, எல்லாமே ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ இது என்னடா ஒவ்வொரு இடத்துல நிற்காது கவுந்துரும், அதுக்காக இங்கே ஒன்று வச்சு பேலன்ஸ்க்காக வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃப்ரீஸ் ஆனோன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வச்சலாங்க. இப்போ இது வேறு ஃப்ளேவர் வாங்கிட்டு வச்சுருக்காரு எக்ஸ்ட்ராவாக வச்சு சீக்கிரமாக ஐஸ் வேணுங்கிறப்போசரம் எக்ஸ்ட்ராவாக ஹை இதில் வச்சுருக்கிற ஐஸ் க்யூபாக ஒன்று. இது பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே ஐஸ் ஆயிரும் நம்மளுக்கு வேணும்னா. எங்கள் பையன் சாப்பிடுங்க. இப்போ ஐஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுமா, நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அந்த டம்ளர் தண்ணிக்குள்ளே இப்படி லைட்டாக இப்படி டிப் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இப்போ இந்த ஐஸ் வருது, லைட்டாக அப்படியே வருது. இதுதான் குல்ஃபி. நம்ம குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு. இந்த குல்ஃபியை நம்ம நீட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா நட்ஸும் போட்டுக்கலாமா, பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இன்னியுமே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ஐஸ் செய்கிற வீடியோவெலாம் கண்டிப்பாக வரும்.